அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட மகரம் ராசிக்காரங்க பார்க்கறதுக்கு கடினமா தோன்றினாலும் உள்ளுக்குள்ள மென்மையானவங்களாகவும் நம்பிக்கைக்கு உரியவங்களாகவும் இருக்காங்க. குடும்பம், வேலை, உறவு எல்லாத்தையும் சுமையா இவங்க நினைக்கிறது கிடையாதுங்க, கடமையா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில செட்டில் ஆகணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் ஓய்வில்லாம உழைச்சுக்கிட்டே இருக்காங்க நம்மளோட மகரம் ராசிக்காரங்க. தனக்கு பிடித்தவர்களுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க நம்மளோட மகரம் ராசிக்காரங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துரோகங்கள், சவால்களை பற்றியும் அவற்றை எதிர்கொண்டு வெற்றிகரமாக மீண்டு வர்றது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இரத்த சம்பந்தமான உறவுகள், பாசம் காட்டும் சகுனிகள், நண்பர்கள் என பலரும் துரோகம் செய்யலாம். ரகசிய உழைப்பு, காலபைரவர் வழிபாடு, அன்னதானம் போன்ற பரிகாரங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி வெற்றியை நோக்கி உங்களால் பயணிக்க முடியும். மேச ராசிக்காரர்களே, நீங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நல்ல விஷயங்கள் நடக்க இருந்தும் கடைசி நேரத்துல தடைபடுது. இதனால நீங்க மனவேதனையோட இருக்கீங்க. இந்த தடைகள் உங்களை தோக்கடிக்க வரலைங்க, உங்களை எழுப்பவே வந்திருக்கு. ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது. அதற்கு உங்க குலதெய்வத்தோட பேரு, ஊர் பேரோட கமெண்ட்ல எழுதுங்க. காலபுருஷ தத்துவத்தின் 10வது ராசியாக மகர ராசிக்காரர்களுக்கு வணக்கங்க. சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த உழைப்பையே உயிராக கொண்டவர்களே, பாறையையும் பிளக்கும் தன்னம்பிக்கை உடையவர்களே, உங்களுக்கு ஆதி சிவனின் அருளும் சனி பகவானின் ஆசையும் எப்போதும் கிடைக்கட்டும். இது வெறும் ஜோதிட பலன் மட்டுமில்லைங்க, பலரின் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கும் கசப்பான உண்மை. ஏன் இவ்வளவு சோதனைகள்? தூணாக நிற்பவர்களே முதுகில் குத்திரார்களோ என்ற கேள்வி உங்களை வாட்டது. வெளியில கடினமானவர்களா காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள்ள ஆழமான அன்பு இருக்க. உங்களை வீழ்த்துவது யாரோ தெரியாத எதிரி இல்ல, கூடவே இருந்து உழைப்பை புகழ்ந்து கஷ்டத்துல கை கொடுத்தவர்களே கால வார போகிறார்கள். மகர ராசிக்காரர்களுக்கு போராட்டங்கள் புதிதல்ல, ஆனால் விசுவாசத்துக்கு கிடைக்கும் வஞ்சகம் தாங்க முடியாது. ஜோதிட ரீதியாக 10ஆம் மற்றும் 11ஆம் இடங்கள் நெருக்கடியான கிரக பார்வையால பாதிக்கப்பட்டிருக்க. துரோகம் செய்யும் முதலுறவு இரத்த பாசமா அல்லது ரண பாசமா? முன்பின் தெரியாத எதிரி அடிப்பது கொடுமை இல்ல. இரத்த சம்பந்தமானவரோ அல்லது கை கொடுத்து வளர்த்தவர்களோ உழைப்பை சிதைப்பதுதான் பெரிய கொடுமை. துரோகி வெளியூரில் இல்ல, உங்க குடும்பத்திலேயோ இரத்த பந்தத்திலேயோ ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஜோதிட ரீதியா மகர ராசிக்கு 2ஆம் மற்றும் 8ஆம் இடங்கள் சிக்கலான கிரக பார்வைகளை இறக்க. உறவினர்கள் பணிவாக பேசி உதவி செய்வது போல கேட்பாங்க, ஆனா மனசுக்குள்ள உங்க வீழ்ச்சியை ரசிப்பாங்க. சொத்து வாங்கவோ முதலீடு செய்யவோ திட்டம் போட்டா உங்க எதிரிக்கு தகவல் கொடுப்பாங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைய தட்டி பறிப்பாங்க. உங்களை பொறாமப்பட வைப்பாங்க. உங்கள் பலவீனத்தை எதிரிகளிடம் சொல்லி லாபம் பார்ப்பாங்க. பாசம் காட்டுபவர்கள் எல்லோரும் உறவுகள் கிடையாது. புரணி பேசுபவர்களிடமிருந்து நீங்க விலகி இருங்க. பாசம் காட்டும் சகுனிகள் உங்கள் நிலையிலேயே ஒளிந்திருக்கும் நச்சு பாம்புங்க. இவங்க விசுவாசமானவர்கள் போல நடிப்பாங்க, உழைப்பாளி என்று புகழுவாங்க. ஆனா உங்கள் ரகசிய திட்டங்களை எதிரிகளிடம் சேர்ந்து முன்னேற்றத்தை தடுப்பாங்க. 4ஆம் மற்றும் 10ஆம் இடங்கள் விஸ்திரமான கிரக பார்வையில இருக்கு. தொழில் மற்றும் குடும்பத்துல ஒரு இடத்தை விட்டு கொடுத்தா உங்கள் உழைப்புக்கான சாவியை திறந்து வைத்து விடுவீங்க. சகுனிகள் உயிர் நண்பன் போலவும் விசுவாசமான தோரணையில இருப்பாங்க. நீங்க ஒரு புதிய வாய்ப்பு பெற்றாலோ சொத்து வாங்கினாலோ தகுதியானவர்கள் அப்படின்னு அக்கறையா சொல்லுவாங்க. ஆனா வெளியில உங்களை பத்தி தரக்குறைவாக பேசுவாங்க. தொழில் நடக்கும் இடத்துல வீட்டு விசேஷங்கள்ல முன்னின்று வேலை செய்வாங்க. உங்க பீரோ சாவியோ வங்கி விவரங்களோ அவங்களுக்கு தெரிந்திருக்கலாம். கணவன் மனைவிக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகளை பெரிதாக்கி நிம்மதியை கெடுப்பாங்க. கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க.
நண்பன் என்கிற போர்வையில ஒளிந்திருக்கும் நச்சு பாம்பு நண்பன் என்று யாரை கட்டிப்பிடித்து உங்க கஷ்டங்கள், லட்சியங்கள், கௌரவம் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டீர்களோ அதே நண்பன் தான் உங்களோட உழைப்பை ஏலம் போட காத்துக்கிட்டு இருக்கான். மகர ராசிக்கு 11ஆம் இடம் விருச்சிக ராசி. நண்பனுக்காக உங்க சொந்த வேலைகளை விட அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஆனா அவர்களோ இன்று உங்களை கர்வம் பிடித்தவர் அப்படின்னு ஊர் முழுக்க தவறாக பேசுறாங்க. நண்பன் உங்களை உழைப்பாளி மாதிரி புகழ்வான், ஆனா உள்ளுக்குள்ள உங்கள் வீழ்ச்சியை ரசிப்பான். முக்கியமான முடிவெடுக்கும் போது உங்கள் எதிரிக்கு தகவல் கொடுப்பான். தொழில் நடக்கும் இடத்துல உங்களுக்காக வேலை செய்பவன் போல் இருப்பான். உங்க போன் பாஸ்வேர்டு, ரகசிய முதலீடுகள் எல்லாம் அவனுக்கு தெரிந்திருக்கும். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச மரியாதைய தப்பா பேசி கெடுப்பான். நண்பர்கள் வட்டாரத்துல உங்களுக்கு எதிரியா சதி ஆலோசனை செய்வான். துரோகிகளை வீழ்த்தும் ரகசிய பரிகாரங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, இரத்த பந்தம், பாசக்கார சகுனிகள். நண்பன் செய்த துரோகங்களை கேட்டு கஷ்டமாக இருந்தாலும் உழைப்பையும் விசுவாசத்தையும் மூலமா வைத்து நமக்காக இந்த நிலைமைய என்று உள்ளுணர்வு தவிக்குது. ஆரம்பம் உங்களை உணர்ச்சியற்றவர்கள் என்று நினைத்தவர்கள் முன்னாடி உறுதியான வேகத்தோட விஸ்வரூபம் எடுக்க போறீங்க. அதுல துளி கூட மாற்றமே கிடையாது. வெற்றி அடைய சில அதிரடி மாற்றங்களை செய்யணுங்க. ரகசிய உழைப்பு முக்கியம். இனிமேல் எந்த வேலையை செஞ்சாலும் அதை யாருக்கும் சொல்லாதீங்க. பாறையை பிளக்கும் ஒளி சத்தம் போடாது. உங்க வெற்றி மட்டுமே சத்தம் போடணும். உங்களை ஒண்ணுமில்லாதவன் அப்படின்னு சொன்னவங்க முன்னாடி ஆழமான அமைதி மாதிரி மாறுங்க. கால பைரவர் வழிபாடு மற்றும் நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க. சனிக்கிழமை அன்னதானம் மற்றும் இரும்பு பொருட்களை தானம் செய்யுங்க. துரோகம் செய்தவர்கள் மீது கோவப்பட்டு உங்களோட ஆற்றலை வீணாக்காதீங்க. காலம் அவர்களுக்கு நிச்சயமா பாடம் புகட்டும். உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் ஒரு நாள் நடுத்தருவில் நிற்பாங்க. ஆனா அவர்களை மீண்டும் உங்கள் உழைப்பு ரகசியங்களுக்குள் சேர்த்து கொள்ளக்கூடாது. துரோகங்கள், சதிவலைகள் எல்லாம் கற்பனை கிடையாது. நீங்க அனுபவிக்கும் வேதனைகள் உங்களை வீழ்த்தியது எதிரி இல்லை, உங்கள் அதிகமான விசுவாசம். அமைதியா இருக்கும். சனியின் பார்வை நிதானமானது, ஆனா அது தர்மத்தின் தண்டனையா மாறினா எப்பேற்பட்ட சதியானவர்களையும் தடை மட்டமாக்கிறோம். உங்கள் மௌனத்தை பார்த்து ஏளனம் செய்தவங்க உங்கள் பிரம்மாண்டமான பொருளாதார வளர்ச்சியை பார்த்து ஒதுங்கி போவாங்க. துரோகம் செய்தவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களை கண்ணீர்ல விடாதீங்க. மன்னிப்பு கொடுப்பது உயர்ந்த பண்பு. ஆனா அவர்களை மீண்டும் உங்கள் உழைப்பு ரகசியங்களுக்குள் விட்டா அது உங்களோட முட்டாள்தனங்க. இது உங்க வீழ்ச்சி இல்லைங்க, ஆரம்பம். இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில ஒரு தெளிவை கொடுத்திருக்கும் அப்படின்னு நம்புறேங்க. உங்களை சுத்தி உள்ள நன்றி கெட்ட முகமூடிகளை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டீங்க. அவர்கள் செய்த துரோகத்தால இழந்த நிம்மதியை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களை போலவே துரோகத்தால உடைந்து போயிருக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்க. அவங்களுக்கு தெம்பு வரட்டும். ராசிக்கு 3ஆம் வீட்டை குரு தன்னோட 9ஆம் பார்வையால பார்க்கறாரு. இனி தைரியம் அதிகமாகும். மனசை அரிச்சுக்கிட்டு இருந்த தயக்கம் எல்லாமே விலகி போயிடும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். அழகான திட்டம் போட்டிருந்தாலும் செயல்படுத்துதல மட்டும் தயக்கம் இருந்திருக்கும். பெரும்பாலும் மகரம் ராசியை கஷ்டப்படுத்துவதற்கான காரணம் என்ன தெரியுமா? உங்களோட அதிபதி சனி என்ன பண்ணுவார் தெரியுமா? யார் ஒருத்த வேகமா உண்மையா உழைப்ப போடுறானோ, மாடு மாதிரி உழைச்சா மட்டும்தான் உயர்வு கொடுப்பாரு. அவரை அதிபதியா வச்சுக்கிட்டு நம்ம முயற்சி மட்டும் பண்ணிட்டு திட்டம் மட்டும் போடுவது, ஒரு 8 வச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் என்று இருந்தா எங்கே உங்களை வளர விடுவாரு? அவரே உங்களை தலையில தட்டி உட்கார வச்சிருவாரு. மனசுல உறுதி கொண்டிருந்த தயக்கத்தினால கொடுத்து கொண்டிருந்த அந்த திட்டங்கள் எல்லாமே இப்போது நீங்க செயல்படுத்த போறீங்க. தொட்டதெல்லாமே துலங்க போகுது. இளைய உடன்பிறப்பு வகையில நன்மைகள் ஏற்பட போகுது. ராசிக்கு 11ஆம் வீட்டையும் குரு பார்க்கறதுனால லாபம் அதிகமா கிடைக்கும். பொன் பொருள் சேரும். பொருள் வரவு கிடைக்கும். இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த தடைகள் எல்லாமே நீங்க போகுது. ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கையெல்லாம் அதிகரிக்க போகுதுங்க. நம்ம ராசி மண்டலத்துல 10ஆவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க மகரம் ராசி. மகரம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க. உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க மகரம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா, ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சிகம். இவங்க எல்லாரும் மகரம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்காங்க.
மகரம் ராசியில பிறந்தவங்க மிகவும் இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க. இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகள் எல்லாத்தையும் நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு திறமை இருக்குதுங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க. அடுத்ததாக நம்மளோட மகரம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளோட மகரம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் உத்திராடம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க தைரியமானவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் இருப்பாங்க. இவங்க வேலை, தொழில், வியாபாரம் போன்றவற்றில் நல்ல முன்னேற்றத்துக்காக ஒவ்வொரு நாளும் உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமா வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்மளோட மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க அன்பானவர்களாகவும் திறமையானவர்களாகவும் இருப்பாங்க. கலைத்துறை, இசைத்துறை, கல்வி, தொழில் போன்ற துறைகள்ல சிறந்து விளங்குவாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமா திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது. இது நாள் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளும் பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்களோட குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே உங்களை தேடி வர போறாங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாற போகுதுங்க. அடுத்ததாக நம்மளுடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க நீதியானவர்களாகவும் கற்பனை திறன் மிக்கவர்களாகவும் இருப்பாங்க. இவங்க எடுக்கும் முயற்சிகள் சாதகமா முடியும். மருத்துவம், கட்டுமானம், ரியல் எஸ்டேட் போன்ற துறைகள்ல இவங்க சிறந்து விளங்குவாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய மன குழப்பங்கள் காணல் நீரா கரைஞ்சு போக போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. உங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கையே அருமையா இருக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. நீங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு உங்களோட சூழ்நிலைகளும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் மட்டும் காரணம் கிடையாதுங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்த செஞ்சா, இந்த சொல்ல இவங்க கிட்ட சொன்னா இவங்க ஏதாவது பேசுவாங்களோ, அவங்க ஏதாவது பேசுவாங்களோ, இவங்க ஏதாவது நினைப்பாங்களோ, அவங்க ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுறதுக்கும் ஒரு செயலை செய்யறதுக்கும் அடுத்தவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு யோசிச்சு நீங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதற்கான எந்த ஒரு விஷயங்களையும் செய்யறதே கிடையாதுங்க. முயற்சி பண்ணாதாங்க வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன பேசினா நமக்கு என்னங்க கவலை? நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாம நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான முயற்சியை மட்டும் பண்ணுங்க. நிச்சயமா உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியுங்க. எத்தனை தடைகள் வந்தாலும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் பின்வாங்காத மகரம் ராசியினரே, இந்த மாதம் நன்மை வரும்.
எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும். அனுகூலமான பலன் உண்டாகப் போகிறது. பணவரத்து அதிகரிக்கப் போகிறது. எதிர்ப்புகள் விலகப் போகிறது. நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் போகிறது. விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். வியாபார போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில் விரிவாக்கத்துக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவார்கள். பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டியிருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு திருப்தி தரும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் நன்மைகள் நடக்கும். பெண்களுக்கு பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளை மீறி முன்னேறுவார்கள். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்கப் போகிறது. உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி நிலைச்சிருக்கப் போகிறது. கலைத்துறையினரின் படைப்பு திறன் வளரும். பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் அளவுக்கு பிரபலமாவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்கள் முன்னேற்றத்திற்கு பாதை வகுக்கும் காலமாக இந்த காலம் இருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். உற்சாகமாக நீங்க காணப்பட போறீங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகிறது. இது நாள் வரைக்கும் உங்களை பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள். உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிடுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.